தன் நண்பன் மனைவிக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதுங்கிற சந்தோஷத்துல அவங்கள வாழ்த்தி தன் காதல மூடி மறைச்சிட்டா நந்தினி. இந்த விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் கார்த்திக் கூட இந்த விஷயம் தெரியாது. இது எனக்கும் நந்தினிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். இப்ப கூட உங்ககிட்ட நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா நீங்க நந்தினியை சந்தேகப்பட்டு பேசுனீங்க இல்லையா, அதனால சொல்ல வேண்டியதா போச்சு. எனக்காக எவ்வளவோ பேர் என்னென்னவோ தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் வாழறதுக்கு போராட வேண்டியிருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியும் சாந்தி. டோன்ட் வரி. தம்பி, நான் நந்தினியை பத்தி தப்பா நினைச்சது அவகிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டோமா. ஆனா தயவு செஞ்சு நந்தினியை பத்தி இனிமே தப்பா நினைக்காதீங்கம்மா, ப்ளீஸ். நான் வரட்டுமா? சார், இந்த ஃபேக்ட்ரி எங்கள் முதலாளி சீனிவாஸ் சாரோடது. இந்த ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இப்போ நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தா ஒன்றுமே புரியல. நீங்கள் யாரு? நான் தான் இந்த ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர். முதலாளி இல்லாத நேரத்தில் நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும் சார்? இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு இங்கே இருக்கிற தொழிலாளிங்க தான் பதில் சொல்லணும். சரி சார். என்ன சார் சொல்கிறீங்க? இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? என்ன பேச்சை காணோம்? தெரியும் சார். இவர் மூர்த்தி. இந்த ஃபேக்ட்ரியில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சார். ஓஹோ, அப்படியா? ஆமா, இப்போ அவர் எங்க இருக்காரு? தெரியாது சார். அவர் நடவடிக்கை பிடிக்காம முதலாளி ஃபேக்ட்ரியிலிருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அவர் அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? அவர் எங்க தங்கி இருக்காரு? அவருக்கு வீடு விலாசம் எதுவும் இல்லை சார். வீடு விலாசம் இல்லாதவருக்கு அவங்க முதலாளி வேலை கொடுத்தாரு? ஆமா சார். இங்க ஏற்கனவே யூனியன் லீடர் இருந்த அர்ஜுன் தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எங்க முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்தாரு. மற்றபடி அவரை பத்தி எதுவும் தெரியாது சார். வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாராவது அவரை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். உங்களில் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். அவருடைய பழக்க வழக்கம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சார், அவர் பெரிய தண்ணி வண்டி சார். ஓஹோ சார், என்னையா குடிகாரம் குடிச்சிட்டு ஏதாவது லாரி கேரி ஏறி வாய முடியா? உன் கற்பனைக்கு அளவே இல்ல. இத பாருங்க, யாராவது அவரை பாத்தீங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? சரிங்க சார். சாரி சாந்தி, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? வாழ்க்கை பூரா மத்தவங்களுக்காகவே காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாந்தி, ஆர் யூ ஆல் ரைட்? என்ன திடீர்னு வர சொன்னீங்க? அதுவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு? என்ன விஷயம்? நீ என் ஃப்ரெண்டு தானே? நோ. நோவா? உங்க சிஸ்டர். இந்த மாதிரி பேச்செல்லாம் உண்மையா இருந்தா நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருப்பியா? என்ன உண்மையை நான் மறைச்சது இல்லையே. நல்லா நினைச்சு பாருங்க டாக்டர். மிலிட்டரியில நடந்ததெல்லாம் மறைச்சிட்டல்ல? மை காட், கார்த்திகால தான் விஜய் இறந்தாருங்கிறத
சாந்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா? என்ன பதிலே காணும்? நான் எதையும் மறைக்கலையே. உன் காதல மறைச்சிட்டல. அது எனக்கு எல்லாம் தெரியும். நேரடியாவே கேக்குறேன், கார்த்திகை நீ லவ் பண்ண இல்லையா? ஆமா. அது மீன் எழுத அழுக எனக்கு மட்டும்தான் தெரியும். சாந்திக்கு தெரிஞ்சது ஆச்சரியந்தா. அந்த பழைய காதல் உன்னை விட்டு போகல சாந்தி. அதனாலதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்திருக்க. கார்த்திக் கிட்ட தொடர்ந்து பழகிறதுக்காக அவங்க அப்பாக்கு நீயே வழிய வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கற. சாந்தி ப்ளீஸ். மிலிட்டரியில ஆரம்பிச்ச காதல் இன்னும் தொடருது. என்ன சேர்த்து வைக்கிற மாதிரி நாடகம் ஆடி என்ன பிரிச்சு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்க. சாந்தி, திஸ் இஸ் டூ மச். அதனாலதான் என் குழந்தைய கார்த்திக் கிட்ட பழக விடாம பண்ணிட்டேன். கார்த்திக் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவர் வாழ்க்கையில நீ இடம் பிடிக்கணும்னு நினைக்கிற. நோ சாந்தி, நோ. இப்படிலாம் நான் பேசல. அபிராமி ஸ்டைல்ல சொல்லணும்னா ஊர் பேசுது. பயந்துட்டியா? நான் உன்னையும் கார்த்திகையும் தப்பா நினைப்பேனா? நான் பல தடவை சொல்லிட்டேன், கார்த்திக் என்ன தவிர வேற யாரையும் விரும்ப மாட்டார். இது போதும் சாந்தி, இது போதும். உண்மையிலேயே நான் மனசார கார்த்திகை விரும்பினேன். ஆனா அது ஒருதலை காதல். அவர் என்ன ஃப்ரெண்டா பார்த்தாரே தவிர காதலியா எப்போதுமே பார்த்ததில்ல. அப்படி அவர் பழகுனதும் இல்ல. விஜயோட சாவு என்ன ரொம்பவும் பாதிச்சது. அவரோட இளம் மனைவிக்கு கார்த்திக் வாழ்வு கொடுக்கறான்னு கேள்விப்பட்டதும் என் காதல எனக்குள்ளே புதைச்சிட்டேன். உன் மனசு எனக்கு புரியுது. இது ஊருக்கு புரியணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நல்ல அழகான மாப்பிள்ளைய பார்த்து நீ கட்டிக்கணும். அப்பதான் 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் வந்து நான் இதை சொல்லல. எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஓகே சாந்தி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் எப்பவோ போயிடுச்சு. அப்படி சொல்லாத நந்தினி. என்னோட சந்தோஷத்துக்காகவாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன யோசிக்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நிச்சயமா பண்ணிக்கிறேன். ஆனா உங்களையும் கார்த்திகையும் ஒன்னா சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே? சந்தோஷம். அப்புறம் சாந்தி, குழந்தைய பார்க்க வேண்டான்னு நான் சொன்னதுனால பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அதை விட. இல்ல சாந்தி, என்னால வந்த குழப்பத்தை நானே சரி பண்றேன். என்ன பண்ண போற? கார்த்திக் கிட்ட பேசணும். வேண்டாம், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுட போகுது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஓகே? முக்கியமான வேலையா உள்ள போறேன். சரி சார். எந்த போன் கால் வந்தாலும் நீயே பேசிடு. ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வீடு வரைக்கும் அதுவும் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க?
உங்களுக்கு பின்னாடி நடக்க போறது முன்னாடி எப்படி சார் தெரியுது? ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்க ஃபேக்டரியில வேலை பார்த்த மூர்த்தியை காணும்னு அர்ஜுன் கண்டிப்பா வந்து புகார் கொடுப்பான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். நீங்க சொன்னபடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான், புகார் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? நிச்சயம் கண்டுபிடிச்சு தரதா சொல்லியிருக்க. நீ கண்டுபிடிச்சு கொடுப்ப. வாயா, உட்காரு பேசுவோம். உட்காரு. என்ன சாப்பிடுற? எதுவும் வேணாம் சார். வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயம்? உங்க கஸ்டடியில இருக்கானே மூர்த்தி, அவனை வெளியில விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போக வந்தேன். அந்த அர்ஜுன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான். நீ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஃபேக்டரி வீடுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க. என்ன சார் பண்றது? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்காவது வேலை செய்யணும் இல்லையா? எல்லாம் ஒரு கண் துடைப்பு தான் சார். நாங்களும் தீவிரமா ஆக்ஷன் எடுக்கிறோம்னு அர்ஜுனும் நம்பணும் இல்லையா? அப்போ நீங்க தொடர்ந்து அந்த மூர்த்தியை தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா ஆமா, நாங்க தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருப்போம், ஆனா கண்டுபிடிக்க தான் மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? எல்லாம் உங்க நட்புக்காக தானே செய்யறேன். உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் நாளைக்கு ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்ல மீட் பண்ணுவோமா? கண்டிப்பா. ஓகே பாய். சார் என்ன சாப்பிடுறீங்க சார்? இப்போ வேணா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாங்க. ஓகே சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காருங்க. நோ ப்ராப்ளம். லேடிஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் எப்பவுமே கிரேஸ் டைம் அலௌட் இல்லையா? என்ன அவசரமா வர சொன்னீங்க? நம்ம சந்திக்கிறத யாராவது பாத்துருவாங்களோன்னு. இது பாருங்க, அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணி சொன்னேன். என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம். நோ, ஒன்னும் சாப்பிடாம நம்ம இருந்தோம்னா தான் பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். வெயிட்டர் வாப்பா. சொல்லுங்க சார். 2 ஆப்பிள் ஜூஸ். ஓகே சார். நான் உங்களை அவசரமா கூப்பிட்டது மூர்த்தியை பத்தி பேசுறதுக்காக. ஏன், அவனுக்கு என்னாச்சு? செத்துட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? அவனுக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்கான். அவனை தேடுற முயற்சியில அர்ஜுன் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்தான்னு. இப்போ போலீஸ்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அவ்வளோ ஸ்பீடா போறானா? நம்ம கிட்ட தான் ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இருக்குல்ல, அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என் ஃப்ரெண்டு ஏசி கிட்ட தான். தேங்க்யூ. அதனால கேஸ் சுலபமா ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க. சாப்பிடுங்க. நீங்க இப்ப எனக்கு ஒண்ணு செய்யணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க மாமனாருக்கு பழைய மகாபலிபுரம் ரோட்ல ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத மதன் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ மேனேஜ் பண்ணல, அதனால அதோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கைக்கு வந்தா சூப்பரா இருக்கும். அதை நான் எப்படி உங்க பேருக்கு மாத்த முடியும்? நீங்க அதை விலைக்கே வாங்குறேன்னு சொன்னா கூட
என் மாமா அதை உங்களுக்கு விற்க மாட்டாரே. அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குங்க. யோசிச்சிட்டேன் எல்லாத்தையும். இப்போ அந்த யூனிட்டை நடத்துறதுக்காக மதன் பேங்க்ல எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருந்தான். அதுக்கு வட்டி, குட்டி வட்டி, அப்படி இப்படின்னு பேங்க் டியூ பெருசா இருக்கு. மதன் அதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டு விட்டு போயிட்டான். இப்போ உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. வட்டியும் ரொம்ப பெரிய அமௌண்ட், கட்ட முடியல அப்படின்னு உங்க மாமனார் கிட்ட சொல்லி அதை செக்யூரிட்டா டிக்ளேர் பண்ண வச்சு பேங்க்ல இருந்து ஏலத்துக்கு கொண்டு வர வைங்க. பேப்பர்ல 2 ஆட் கொடுங்க. பேருக்கு நான் 3-4 பேர்ல பிட் பண்ணி யூனிட்டை ஸ்வாஹா பண்ணிடுறேன். இதுக்கு மாமா ஒத்துக்கணுமே. நீங்க தான் ஒத்துக்க வைக்கணும். எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. அதானே நம்ம டீலு. ஆர்கே சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும்னு நீங்க நினைக்கிறத இப்படிதான் படிப்படியா நிறைவேற்றிக்கணும். மூர்த்தி உன்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுதான் ஆகணும். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இதை எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்காதீங்க. ஆர்கே கிட்ட போய் பேசுங்க, தன்னால வரும். ஓகே, பை. ஜூஸ்? இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. அபிராமி, எல்லாருக்கும் நீ செக் வச்சுதான் பழக்கம். உனக்கு நான் செக் வைக்கும் பொழுது கஷ்டமா இருக்குல்ல? இன்னும் உன் மூலமா நான் எவ்வளவோ சாதிக்க வேண்டி இருக்கு. பேரர், பில்லு கொடுப்பா. Der Himmel lächelt, aber nicht immer. Der Himmel lächelt, aber nicht immer. Der Himmel lächelt, aber nicht immer. Ja? मैं राजू हूँ, सब कुछ सच मैं बोलता हूँ। मैं राजू हूँ, ये सच आरके सबको नहीं मालूम है। ये सच राजा साहब नहीं मालूम। டேய் பைத்தியத்துக்கு பரிச்சை போல படிக்குது பாருடா. நாங்க அதை காப்பி அடிச்சிருவோமா? இது என்ன தெரியுமா? இது பொக்கிஷம். இப்போ பார். பார்த்து வாங்கடா. என்னங்கடா இது?